ஹாய் குட்டீஸ், இது நம்மளுடைய தேர்ட் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு 2 ஸ்டோரியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய 3ஆவது ஸ்டோரி. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு அழகான வீடு, அதில் வந்து ஒரு தாத்தா பாட்டி 2 பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பாட்டி வந்து தாத்தாக்காக சாப்பாடு ரெடி பண்ணி உருண்டையாக தாத்தாக்கு கையில் கொடுக்குறாங்க. தாத்தா அதை வாங்கினவர் என்ன பண்ணாருன்னா தெரியாமல் தவற கீழே விட்டுட்டாரு. அது வந்து உருண்டு போயிடுச்சு. அடடா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்துட்டு போய் அதை எடுக்கிறதுக்காக போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா செவுத்தோரமாக ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுது. அப்புறம் எங்கே அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக கீழே குனிஞ்சாங்க. தாத்தா வந்து குனிஞ்சாரு. குனிஞ்சு பார்க்கையில அந்த பொந்துக்குள்ளேருந்து ஒரு எலி வருது. எலி வந்து என்ன தாத்தா உனக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டது. என்னது, எலி பேசுதா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட தாத்தா பார்க்குறாரு. ஆமாம் நான் பேசுவேன், உனக்கு ரொம்ப பசிக்குதா சொல்லு அப்படின்னு சொல்லி எலி கேட்குது. ஆமாம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ ஒன்று பண்ணு, நீ என்னோட வாழை பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தாத்தா வந்து என்ன பண்ணாரு, அதே மாதிரி எலியோட வாழை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டாரு. அப்புறம் சரி இப்போ கண்ணை திற அப்படின்னு சொன்னோடனே கண்ணை திறந்து பார்த்தா ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதை சுற்றி நிறைய தங்க காசுகள் இருக்குது, நிறைய எலிங்க இருக்குது, ஒரு ராணி எலி மாதிரி இருக்குது. அந்த ராணி எலி வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா எலிகளுக்கும் சமைச்சு தருது. இந்த தாத்தாவை பார்த்துன்னு என்ன தாத்தா உனக்கு பசிக்குதா, உனக்கு நான் சமைச்சு தரட்டுமா அப்படின்னு கேட்குது. போயிட்டு ராணி எலி போயிட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு தாத்தாக்காக கொண்டு வருது. தாத்தா நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ராணி எலி வந்து ஒரு தங்க பை இருக்கக்கூடிய தங்க காசு இருக்கக்கூடிய பையை வந்து கொடுக்குது. இந்த தாத்தாக்கு கொடுக்குது அந்த எலி. அதை வாங்கிட்டு தாத்தா அதே மாதிரி என்ன பண்ணாருன்னா அந்த எலியோட வாழை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டாரு. அது வெளியே கொண்டு வந்து விட்டுருது. இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இது ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒட்டு கேட்டுறான். ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, சரி ஓகே நம்மளும் ஒரு உருண்டை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எலி பொந்துக்கிட்ட வச்சு பார்க்குறான். அதே மாதிரி எலி வருது, உனக்கு பசிக்குதான்னு கேட்குது. அவனும் ஆமான்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு சரி நீ அதே மாதிரி என்னோட வாழை பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த எலி. அதே மாதிரி இவனும் செய்கிறான். அதே மாதிரி ஒரு அரண்மனைக்குள்ளே போகிறான். சுற்றி நிறைய தங்க காசுகளை பார்க்குறான். ராணி எலி வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்கறத பார்க்குறான். ராணி எலி வந்து இவங்கிட்ட கேட்குது, உனக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்குது. ஆமான்னு சொல்லி சரி நான் சமைச்சிட்டு வரேன்ட்டு போயிடுது. இவன் வந்து யோசிக்கிறான். அந்த சமைச்சிட்டு இருக்கும்போது அது யோசிக்கிறான், சரி இந்த தங்க காசுகள் மொத்தமாக நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். உடனே ஒரு பிளான் பண்ணுறான். பூனை மாதிரி கத்துறான். பூனை மாதிரி மியாவும் மியாவும் கத்தும்போது அந்த எலியெல்லாம் பயந்து திடீர்னு காணாமல் போயிடுதுங்க எல்லா எலிங்களும். உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா நம்ம நினச்சது நடந்துருச்சு, எல்லா காசையும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு பெரிய மூட்டையாட்டம் எடுத்து எல்லா தங்க காசுகளையும் உள்ள நிரப்பி வைக்கிறான். அப்புறம் பார்த்தா எப்படி வெளியே வருதுன்னு தெரில. அடடா இது எப்படி வெளியே போகிறது, அந்த எலியோட வாழை பிடிச்சி கண்ணை மூணா தானே அது வெளியே கொண்டு போய் விடும். ஆனால் நம்ம தான் இப்போ எந்த எலியுமே இப்போ அந்த பொந்துக்குள்ளே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆகியும் அவனால் எதுவுமே செய்ய முடியல. இப்படியே கொஞ்ச நாள் கழித்து அவன் அதுக்குள்ளே இறந்தே போயிடுறான். இந்த சின்ன ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பேராசை படக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இல்லைங்களா? அதாவது அந்த எலி வந்து கொடுக்குற கொஞ்சம் தங்க காசை மட்டும் வாங்கிட்டு அவன் போயிருந்தான் அப்படின்னா அவன் சேஃபாக வெளியே போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி பண்ணாமல் எல்லா தங்க காசுகளும் அவனுக்கே வேணும், தனக்கே வேணும்னு ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் அவன் வந்து அங்கேயே வந்து இறக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. அதனால் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பேராசை படக்கூடாது. பேராசை பட்டோம்னா பெரு நஷ்டம் தான் ஏற்படும். தேங்க்யூ குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.